இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கோ நீ கட்டிக்க போறவனுக்கோ ஏதாவது வள்ளல் பட்டம் வாங்கணும்னா ஏதாவது அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு இங்க கூட்டிட்டு வந்து வச்சு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், யார் இவங்களா? உனக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? உதவி செய்யறதா இருந்தா 5-10 கொடுத்து அனுப்பி வச்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இவ என்ன உனக்கு அக்காவா இல்ல தங்கச்சியா? இங்க பாருங்கம்மா. என்ன சமையலு? வாய் ரொம்ப நீளுது, நாக்க அடக்கி பேசணும். ஒரு வீட்ல வந்து தங்குனா கொஞ்சமாவது இங்கிதான் வேணும். இப்படிதான் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் புள்ளைய மேய விடுவீங்களா? இந்த குட்டி பையன் செஞ்ச காரியத்தாலதான் என் மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிட்டாரு. தப்புதாம்மா, என் குழந்தை பண்ணது தப்புதான். நான் வேணா உங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அக்கா, நீ எதுக்கா மன்னிப்பு கேக்குற? ஆதி என்ன வேணும் நான் செஞ்சான்? அவன் ஒரு குழந்தைக்கா. இத கூட புரிஞ்சுக்காம அவங்க கத்துறாங்கன்னா நீயும் மன்னிப்பு கேட்க போறேன்னு சொல்ற? ஹலோ, என்ன என் புருஷனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? மேடம், இந்த வீட்ல நீங்க வேலைக்காரங்களா இல்ல நாங்க வேலைக்காரங்களா? இங்க யாரு வேலைக்காரங்களா வரல. ஒரு கஷ்டத்துக்கு உதவி கேட்டுதான் வந்தோம். நீங்க செஞ்ச உதவிக்கு பிராயசித்தமாதான் நாங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணு இங்க வேலை பார்க்கணும்னு வரல. பாத்தியா மித்ரா, ஆள் ஆளுக்கு என்னென்ன பேசுறாங்கன்னு. எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது 4 தெருவுக்கு சுத்திட்டு தான் வருமா அப்படின்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒரு குழந்தை தெரியாம எடுத்துட்டு வந்ததுக்கு ஏதோ கொலை செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதுவே உங்க வீட்டு குழந்தை செஞ்சா இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா? எங்க குழந்தை ஏன் இப்படி ஒழுக்க கேட்ட மாதிரி நடக்க போகுது? ஒழுக்கமா வளர்த்திருந்தா இப்படி எல்லாம் தெரியாதுங்க. அது சரி, அப்பா இருந்து வளர்த்திருந்தா சரியா வளர்ந்திருக்கும். இதான் அப்பா யாருன்னே தெரியாம வளர்ந்த கழுதையாச்சு. மித்ரா, இன்னொரு வார்த்தை அவங்கள தப்பா பேசுனீங்க, அப்புறம் ஆதியோட சுயரூபத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்க சாரி கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு சார். ஆனா இதுக்கு மேலேயே நாங்க இந்த வீட்ல இருக்கிறது சரின்னு தோணல. இவ்ளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் நாங்க இங்கேயே இருந்தா அது தேவையில்லாத நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால நாங்க இங்க இருந்து போறதுதான் சார் நல்லது. பாரதி, அப்படியெல்லாம் போக விட மாட்டேன். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. எனக்கு ஆதித்யா மேலேயும் தமிழ் மேலேயும் இருக்கிறது வெறும் பாசம் மட்டும் இல்ல, அதை தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், என்னால ஆதித்யா இல்லாமலும் இருக்க முடியாது, தமிழ் இல்லாமலும் இருக்க முடியாது. இதான் நீ பிரச்சனையே. இல்லனா இந்நேரம் அந்த பாரதிய இருக்கிற இடமும் தெரியாம வாழ்ற தடையமும் தெரியாம அழிச்சிருப்ப. சரி மித்ரா, நீ சொல்றதெல்லாம் நாங்க கேக்குறோன்னே வச்சுக்கோ, நாங்க நம்புறோம்னு வச்சுக்கோ. இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்தேல, அந்த குட்டி பிசாசு மட்டும் வாயை மூடிட்டு பேசாம இருந்திருந்தா உங்க அண்ணனை போலீஸ் தொட்டிருக்குமா? அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? சுதாகர் கிட்ட இருந்தது இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ். அது யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். ஆனா ஆதித்யாவுக்கு ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் இங்க என்ன நடந்தாலும் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதுக்காக தன்மானத்தை இழந்தோ இல்ல குழந்தைங்க கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தாலோ அதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டாம். அப்படி நடந்தா நானே சும்மா இருக்க மாட்டேன், நீங்களும் சும்மா இருக்க வேண்டாம். அக்கா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவர்தான் உன் புருஷன். ஆனா இப்போ அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் இன்னும் உயிரோட இருக்காரு.
இல்லன்னு வச்சுக்கோ, கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருப்பேன். மனோ, எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல? மனோ, என்னடா திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு என்கிட்டயே எல்லாம் மறைச்சிட்டீங்கல்ல? உன்னை என் தம்பியா நினைச்சதுனால தான்டா இத சொல்லாம மறைச்சேன். இது ஒரு சாதாரண புருஷன் பொண்டாட்டி சண்டையா இருந்தா, தம்பி உன் மாமா கிட்ட பேசி எங்களை சேர்த்து வைன்னு சொல்லிருப்பேன். ஆனா போனவரு எங்க எல்லாரையும் மொத்தமா மறந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னடா உன்கிட்ட சொல்றது? அது மட்டும் இல்ல, அது முடிஞ்சு போன விஷயம். இனிமே அத பத்தி பேசுறதோ நினைக்கிறதோ வேஸ்ட் தான்டா. எங்க வேஸ்ட் நினைக்கிற? அவர் உன்னை விட்டு தானே போனாரு, இன்னும் உலகத்தை விட்டு போலங்க. அக்கா, விதி உங்க 2 பேரையும் மறுபடியும் பார்க்க வச்சதே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் தான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். வேண்டாம் மனோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் என் வாழ்க்கையில இன்னொரு தடவை வந்துட்டாரு. ஆனா இப்போ எனக்கு என் வாழ்க்கையை விட என் குழந்தைங்களோட எதிர்காலம் தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன்டா, என் மேல நீ வச்சிருக்கிற மரியாதையும் பாசமும் உண்மைனா நான் சொல்றத கேளு. இத விட்டுரு. இப்படி தாண்டா இத்தனை நாள் எங்களை இப்படியே தடுத்து வச்சிட்டு இருக்கான். உன்கிட்ட இவ்வளவு நாள் இத நாங்க மறைச்சதுக்கு காரணமே இவ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதுனாலதான். இல்லம்மா, அக்காக்கு வேணா குழந்தைங்க எதிர்காலம் முக்கியம்னு தோணலாம், ஆனா எனக்கு அவங்களும் முக்கியம்தான். அதோட சேர்த்து எங்க அக்கா வாழ்க்கையும் முக்கியம். மனோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடா? அக்கா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர்கிட்ட போய் நான் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அவரை பத்தின உண்மைய தெரிஞ்சுக்க என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். எப்படியாவது உன்னையும் ஆதி சரியும் சேர்த்து வைப்பேன்க்கா. இதுக்கு நடுவுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ஆபத்து வந்தாலும் சரி, ஏன் என் உயிரே போனாலும் சரி, உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்காம விடவே மாட்டேக்கா. எனக்கு என்ன விட எங்க அக்கா தான் முக்கியம். அக்கா, பசிக்குதுக்கா, சாப்பாடு எடுத்துட்டு வரியா?